ரீசெண்ட் டேஸில் நம்முடைய இந்தியாவில் அதிகப்படியான புயல், அதிகப்படியான மழை அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை சீற்றங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து துல்லியத்தன்மையோட மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம டாப்ளர் ரேடார்ஸை வந்து அதிகப்படுத்துறதுக்கு முன்னாடியே வந்து பேசியிருந்தோம். இந்த டாப்ளர் ரேடார் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, டாப்ளர் எஃபெக்டை பேஸ் பண்ணி இந்த ரேடார் வந்து ஒர்க் ஆகும். இந்த டாப்ளர் ரேடார் வந்து மைக்ரோவேவ் எனர்ஜி வந்து ஃப்ரீக்வன்சியாக வந்து வெளியிடும். அந்த ஃப்ரீக்வன்சி வந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ல பட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகி ரேடாரை வந்து அடையும். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அதோடைய சைஸ் என்ன அப்படின்றத மெஷர் பண்ணி ரேடார் வந்து நமக்கு வந்து ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு மலை மேகத்துடைய பரப்பளவு என்ன, அதுக்கு நீர் துளிகளுடைய அளவு எப்படி இருக்குன்றதை மெஷர் பண்ணுறது மூலமாக அந்த மழை வந்து எவ்வளோ தூரம் வந்து பெய்யும், அது மட்டும் இல்லாமல் கனமழையாக பெய்யுமான்றதை நம்மளால் வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து டாப்ளர் ரேடார். இந்த டாப்ளர் ரேடார்ஸ் நம்ம இந்தியாவில் வந்து 2014 வரைக்கும் 14 ரேடார்ஸ் தான் வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ 2026 நம்ம 50 வந்து உயர்த்தியிருக்கோம். இது இந்தியாவில் 87% வந்து என்னென்னா உள்ளடக்கிறதா வந்து இருக்கும். மேலும் இது வந்து மிஷன் மௌசம் அப்படின்ற திட்டத்தின் கீழே நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து நடைமுறை வந்து படுத்திட்டு இருக்காங்க. ஸோ மிஷன் மௌசம்னா என்னன்றதை டீட்டெயிலாக நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம். ரிலேட்டட் வீடியோ பின் பண்ணுறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம கண்டிப்பாக யூஸாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பை.